இனி காலத்தால் அழிக்க முடியாத களங்கம். 2018 மே 22. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. நாங்க ஒரு அறவழி போராட்டமா தான் போனோம். நாங்க எந்த ஆபத்தோடையும் எந்த பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக நாங்க போவே இல்லை. ஆனா நாங்க போன இடத்துல எங்களுக்கு கிடைச்சது இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம். எங்களுடைய உயிர்களை தான் நாங்க பலியா இறையா கொடுத்துட்டு நாங்க இந்த இடத்துல இன்னைக்கு பதினேழு வயது மாணவி ஸ்னோலின் மரணம். வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சுட்டு சாவணுமா, அதுலதான் ஒரு தில் இருக்கணும்பா. ஆனா இந்த இப்படி உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு ஒரு தில் இந்த மகளுக்கு வர சொல்லி எனக்கு தெரியாதியா. கார்த்திக், மணிராஜ், சந்தையா, தமிழரசன், ரஞ்சித்குமார், ஜெயராமன், செல்வசேகர், காளியப்பன், சண்முகம், அந்தோணி செல்வராஜ், கிளாஸ்டன், ஜான்சி ஆகியோர் துப்பாக்கிச் சூட்டில் பலியானார்கள். அரசாங்கமே அவங்க கையில இருக்க போது நாங்க மனிதர் நாங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம். இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம்.